அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு ரெசிபியை கொண்டிருக்கிறேன். இது நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது நான் சிக்கனாலையும் சப்பாத்தி மாலையும் செஞ்சது. இதை பார்க்கும்போதே நல்லா சாஃப்டாக ஆகிக்குது. இது நீங்கள் சுவைத்து பார்க்கும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ண போகிறேன். இது நல்லா கிறிஸ்பி ஆகிக்குது. இப்போ நான் இதை செய்ய போகிறது எப்படின்னு பார்ப்போம். முதல்ல மஷ்ரூம் நான் 200 கிராம் எடுக்கிறேன். இது தமிழில் காளான் என்று சொல்வோம். இது கடையில் கேட்டால் கிடைக்கும். இது நல்லா ஃபஸ்ட்டுக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டது பிறகு சிறு சிறு துண்டுகளாக இதை கையாலவே பிச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக துண்டு துண்டாக பிச்சுட்டேன். இதில் தண்ணி பசை இருக்கக்கூடாது. அதனால் இதில் முழுமையாக இருக்கிற தண்ணியை நீக்கி விடுங்க. நான் ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் சிறிதளவு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து அதை சூடாக்க விடுறேன். அதோட நான் வெள்ளைப்பூண்டு ரெண்டு பூண்டு சேர்க்குறேன். நீங்கள் இதை பேஸ்டாக தேவையில்லை, சிறு சிறு துண்டுகளாக வெட்டி சேர்க்கலாம். வெள்ளைப்பூண்டு சிவப்பு நிறமாகிற வரை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. இதோட நான் 3 ஒனியனை நல்லா கட் பண்ணி அதையும் சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா வேகும் வர வதட்டிடுங்க. இப்போ வெந்துட்டு இதோட நான் உப்பு இதில் நான் மஷ்ரூமையும் சேர்க்குறேன். இது நல்லா வெந்துட்டு இதில் நான் இப்போ 100 கிராம் சிக்கனை ஹாஃப் பாயில் பண்ணிவிட்டு அதையும் சிறு சிறு துண்டுகளாக பிச்சு இதில் சேர்க்குறேன். உங்களுக்கு வேண்டுமென இது பிளெண்டர் பண்ணாமல் வேணும்.
சீரகம் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். அதோட மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். ஒரு கிரீன் சில்லியை வந்து, அதாவது பச்சை மிளகாயை வந்து சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கிறேன். அதோட கொத்தமல்லி இலை வந்து நான் இதில் சேர்க்குறேன். நீங்கள் இதை சமைக்கும் போது வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கறியை வந்து ஆற விட்டுறேன். இப்பொழுது நான் சப்பாத்தி வந்து 2-3 எடுத்துக்கிறேன். இந்த சப்பாத்தியை வந்து ஒரு ட்ரேல வந்து, அதாவது பேக் பண்ணுற ட்ரேல வந்து அடுக்குங்க. சப்பாத்தியை வந்து நீங்கள் கடையால் வாங்கிக்குள்ளே எடுக்கலாம். நான் வந்து இது கடையால் வாங்கி தான் எடுத்தேன். இல்லாட்டி உங்களுக்கு வீட்டிலையும் செய்யலாம். இதை இப்படி அடிக்கிறதுக்கு பிறகு இதில் வந்து நாங்கள் சேர்ந்து வச்ச கறியை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. கறியை சேர்த்ததுக்கு பிறகு இதை வந்து கவர் பண்ணுங்க, அதாவது மடித்து விடுங்க. ஓர பக்கமாக மடித்து விடுங்க. இது மடிக்கும் போது மேலதிகமாக மேலால் கூட சப்பாத்தியை நீங்கள் வைக்கணும்.
முட்டையை வந்து ஃபுல்லாக மஞ்சள் கரு இல்லாமல் ஃபுல்லாக எடுத்து அதை வந்து இதுக்கு மேலே அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணதுக்கு பிறகு கரிஞ்சீரகம் அதை எடுத்து வந்து இதுக்கு மேலால் வந்து தூவி விட்டு, கரிஞ்சீரகம் உடம்புக்கும் நல்லது, உங்களது பிள்ளைகளின் மூளை வளர்ச்சிக்கும் இது உதவக்கூடியது. இப்போ இதை நான் 10 நிமிஷம் அளவு பேக் பண்ண போகிறேன். இது நான் பேக் பண்ணினதுக்கு பிறகு எடுத்த வீடியோ பாருங்க. பார்க்கும் பொழுது ரொம்ப டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குது. இது உங்களுக்கு டின்னருக்கு எடுத்துக்கொள்ளலாம். வீடியோவுக்கு லைக்கை போடுங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாரோட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.